इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् नाहं देहो नेन्द्रियाण्यन्तरङ्गः नाहङ्कार प्राणवर्गो न बुद्धिः दारापत्य क्षेत्रवित्तादिदूरः साक्षी नित्य प्रत्यगात्मा शिवोऽहम्. மதத்ததாள் உலகத்துக்கு பண்ணினதான சேவை அது இவ்வளவு என்று சொல்ல முடியாது. உலகத்துல எல்லா மனுஷியாளுக்கும் அவர் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அவருக்கு மோட்சம் கிடைக்கக்கூடியதான வழிய காமிச்சிருக்க. சாதாரணமா நம்ம கிராமம், நம்ம ஊரு, நம்ம நாடு அப்படின்னு நாம ஒரு சங்குச்சிதமான எண்ணத்துல இருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணார், மனுஷிய சாமான்யம் எல்லா மனிதர்களும் எதனால ஒரு மோட்சத்தை அடைவாளோ அந்த தத்துவத்தை எடுத்து சொல்லணும். அது உபனிஷத்துல சொன்னதான தத்துவத்தை உபனிஷத்து வழியாக சொல்லல, சாதாரண ஒரு ஸ்லோகமா சொல்லியிருக்க. இதனால என்னன்னா யாரு உபனிஷத்துகள் படிக்கலையோ அவளுக்கும் அந்த தத்துவம் புரியணும், அவளும் சேமத்தை அடையணும். அதனால வெளிநாட்டுல இருக்கவா உட்பட எல்லோருக்கும் தத்துவம் புரியணுங்கிறதுக்காக சுலபமாக எடுத்து கொடுத்திருக்க. அதுதான் அவருடைய கருணை, அவருடைய தயை. அப்படி இருக்கும் பொழுது மனிதனா இருக்கிறவன் எல்லோரும் கவலைப்பட்டு இருக்கான். கவலைப்படலேன்னு யாரும் சொல்ல முடியாது. காசு இருக்கு, புகழ் இருக்கு, வசதிகள் இருக்கு, எல்லாமும் இருக்கு, ஆனந்தமாக வாழறோம். அதே சமயத்துல கவலையே இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியும். ஏதோ ஒரு கவலை இருந்துருக்கு. இந்த கவலைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணணும். ஆனா பண்றது இல்ல. நமக்கு கவலை வந்ததுமே ஏன் கவலை வந்து, எதனால கவலை வந்திருக்கு, அதை எப்படி போக்குறதுங்கிற வழியில இருக்கோமே தவிர இந்த கவலைகள்லாம் மறுபடியும் வராம இருக்கிறதுக்கு கவலைக்கு ஆரிஜின், மூல காரணம் எங்கன்னு நமக்கு தெரியல. இத உபனிஷத்து தேடி இருக்கு. தேடி உனக்குன்னா கவலை வந்திருக்கு, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. உனக்கு கவலை வரும் பொழுது அந்த கவலை உங்ககிட்ட ஏன் வந்திருக்கு, அந்த கவலை இருக்கக்கூடியதான நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு உண்மையை தெரிஞ்சுட்டா கவலை போயிடுமப்பான்னு சொல்ற. இப்ப எல்லா சாஸ்திரங்களுடைய தீர்மானமான ஒரு அபிப்பிராயம் என்ன, நான் யார் என்று அறிந்து கொள்ளணும். நாம் எதையோ சேர்ந்து நான் நினைக்கிறோம். அதனால அவைகளுக்கு சேர்ந்ததான பதார்த்தங்கள்லாம் நம்ம கிட்ட சேர்ப்போம். எறும்பு இருந்தது மேல் துண்டுல, அதை பார்க்காம அந்த துண்டு மேல போட்டுட்டோம். என்ன ஆச்சுன்னா எறும்பு கடிக்க ஆரம்பிச்சுட்டு. இப்ப ஏன் கடிக்க, அது எறும்புன்னு தெரியல, என்னமோ போடுறது என்னமோ கடிக்கிறதுன்னு அழலாம். இது காரணம் என்ன, அந்த துண்டை இவன் போட்டுன்றதுனால. அது இல்லாத வரைக்கும் சொப்பமா இருக்கான். அதே போலயே இந்த துண்டை தூக்கி போட்டு உதறிட்டானேயானால் எறும்பெல்லாம் போயிடுது, ஏன்னா உனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனா அது தெரியாத வரையும் என்னமோ கடிக்கிறதே வலிக்கிறதே அவசப்பட்டு இருக்கான் அல்லவா. அதே மாதிரி தான் நான் இல்லாததான பொருளை என்னோட சேர்த்துண்டதுனால வந்த பம்பு. அதனாலதான் என்ன பண்ணணும், சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றது, அகம்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நீங்க யாருங்கிற உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது. நீங்க யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு எங்க தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நான் யாரும் தெரிஞ்சிருக்குமே. என்னை பத்தி எனக்கு ஒரு சந்தேகமே கிடையாது, மற்ற எல்லாத்துலயும் சந்தேகம் உண்டு. மீதி பதார்த்தங்கள் எதை தொட்டாலும் சந்தேகம் தான் நமக்கு. ஆனா என்னன்னா எனக்கு நன்னா தெரியும், என்ன எனக்கு தெரிஞ்சது நான் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா வஸ்துதா பார்த்தா எல்லோருக்கும் தன்னை பத்தி தெரியல, தன்னுடைய ஸ்வரூபமானது என்னதுன்னு தெரியல. ஸ்வரூபம் என்னதுன்னு தெரியாததுனாலதான் இவன் கஷ்டப்படுறான். இப்ப மனுஷனுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன, தன்னுடைய உண்மையான நிலையை தான் அறியவில்லை. அந்த உண்மையான நிலையை தான் அறியணும், தனக்குத்தானே தெரியல. எந்த தனக்கு தெரியலையோ அந்த தானே அவன்
தன்னை அறிந்து கொள்ளணும். தன்னை தெரியாத தான் தன்னை அறியணும். புதிரார் தனக்கு தான் அவன் தன்னை தெரியலையே. அவன் தெரிஞ்சுக்கணும். எதை தெரிஞ்சுக்கணும்? தன்னைத்தான் தெரிஞ்சுக்கணும். எதனால தெரிஞ்சுக்கணும்? தான் தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தர்களுக்காக தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. இப்ப இப்படி இருக்கும் பொழுது அதுக்கு நமக்கு சாஸ்திரங்கள் உதவுகிறது. அத ஆச்சாரியார் நமக்கு அழகா எடுத்து சொல்றார். இதையே கதுகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படின்னு முதல்ல குரு கிட்ட சொன்னார். ஆச்சாரியார் காலடி கஷேத்திரத்துல ஜென்மித்து அங்கிருந்து 8 வயசுக்குள்ள எல்லாவற்றையும் அறிந்து அதுக்கப்புறம் அம்மா கிட்ட ஒரு அனுஜ்ஞை வாங்கிண்டு குரு இருந்தா தான் அவர் முகமாக வந்தா தான் அது வசதி என்று அறிந்து குருவை தேடி நர்மதா நதி வரைக்கும் நடந்து போயிருக்க. பழைய நாள் நம்ம அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு நடக்கிறது இல்லை. இப்ப அவர் இது வரைக்கும் போயிருக்கார், நர்மதா நதி தீரம் வரைக்கும் போயிருக்கார். போயிட்டு அங்கே குருவை பார்த்ததுமே குரு கேட்ட முதல் கேள்வி, யாரப்பா நீங்க? சாதாரணமா நம்மத்துக்கு யார் வந்தாலும் நம்ம என்ன கேட்கிறோம்? யாரு, என்ன வேணும், அதானே கேட்கிறோம். இதேதான் அவர் குருவும் கேட்டிருக்க. யார் நீ அப்படின்னார். இவர் அப்படி விவரம் பண்றார். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லாம நீங்களே என்ன அதே கேள்வியை கேட்கிறீங்களே, நான் யார்? நான் யாரு அறியாம அதை அறிவத்தானே வந்திருக்கேன் அப்படின்னு. இருந்தாலும் குருவான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நான் சொல்ல மாட்டேன்னோ ஒன்னும் சொல்லப்படாது. அதனால என்ன சொல்ற, இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம பெரியோர்கள்லாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் சொல்லப்படாது. எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு, அதுக்கு மேல நீங்க சொல்லணும் அப்படி. அதே போல நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, ந பூமி ந தோயம் ந தேஜோ ந வாயு ந கம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹா அநேகாந்திகத்வா சுஷுப்தியேக சித்ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படின்னு ஒரு 10 ஸ்லோகங்கள் சொன்னார். இந்த 10 ஸ்லோகங்களுக்கு தச ஸ்லோகின்னு பேர். அப்ப அந்த குரு பார்த்தாராம், இனிமேல் சொல்றதுக்கு பாக்கி என்ன இருக்குன்னு. சொல்ல வேண்டியதெல்லாம் உபனிஷத்துல அறிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் அறிந்தாச்சு. நீங்க அறியறது ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி போய் பிரஸ்தானத்திரயத்துக்கு சூத்திரங்களுக்கும் பகவத்கீதைக்கும் உபனிஷதங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணுங்க அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அவருக்கு மகா வாக்கியங்களை உபதேசம் பண்ணி அனுப்பினார்னு சரித்திரம். அதே போல ஆச்சாரியர் தான் குருவுக்கு சொல்லி அவருடைய அனுஜ்ஞை வாங்கின்றதான அதே தத்துவத்தை சாதாரண மனிதர்களுக்கு அது சொல்லணும் எனக்கூடியதான எண்ணத்துல நமக்கு இங்க சொல்றார். என்ன சொல்றார்? ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் அப்படின்னா ரோத்யா. அதே மாதிரி அகமகம் நான்ங்கிறது யாருங்கிறல, நான்ங்கிறது சிவஸ்வரூபம். சிவன்னா விஷ்ணு இல்லையான்னு கேட்கக்கூடாது. இங்க சிவகான மங்களஸ்வரூபம், நன்மை சுகம் பரம மங்களஸ்வரூபமா இருக்கக்கூடியது என்னுடைய ஸ்வரூபம். மங்களம்னு என்ன? அழுக்கற்றது. எதை நினைச்ச மாத்திரத்தினால மனுஷனுக்கு சந்தோஷம் உண்டாகிறதோ அதெல்லாம் மங்களம். இந்த ஆஸ்பிஷியஸ்னஸ் மங்களம்ங்கிறாரே, அந்த மங்களம் எது அப்படின்னா என்னுடைய உண்மையான ஸ்வரூபம். இந்த நான் யார் அப்படின்னு இப்ப நான் யாருன்னு நினைக்கிறோம். யாராவது ஒருத்தர் உங்களை நீங்க யாருன்னு கேட்டேன்னா என்ன பதில் முதல்ல வருது? உங்க பேரு சொல்றேன். நான் கோவிந்தன், கோபாலன், ராமன், கிருஷ்ணன், துளசி இப்படின்னா பேரு சொல்றோம். இப்ப நான் யாருங்கிற கேள்வி, நீங்க யாருன்னு கேள்வி வந்துடுமே, முதல்ல நம்ம என்ன சொல்றோம்? இந்த பேரை சொல்றோம். இப்ப நீங்க பேரா? நீங்க ஒரு வியக்தி இல்லையா? பேருன்னா சொல்றேன். அதுக்கப்புறம் வேற நீங்க யாருன்னா நான் மனுஷனுங்கிறேன். இந்த மனுஷன்னு சொன்னா எது உடம்பா வேற எது? உடம்பத்தானே மனுஷன்னு சொல்லணும். மனுஷ உடம்பு இருக்கிறதுனால மனுஷனுங்கிறான். பசுமாடா ஆண்டு இருந்தா பசுங்க வர்றான், நாயனா இருந்தா நாயங்க வர்றான். அப்ப சரீரமோ இல்ல சார், அப்படி இல்ல. அப்ப வேற என்ன யோஜனை பண்ணி பாருங்க. கண்ணு பார்த்தால் நான் பார்க்கிறேங்க. அப்ப கண்ணு நீங்களோ? கண்ணு நீங்க என்ன? கண்ணுக்கு ஏதாவது வியாதி இருந்ததுன்னா நான் போயிட்டேன்னு சொல்வேடா? டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்க பாக்குற மாதிரி நான் போயிட்டேன் இல்லையே. அப்ப கண்ணு நீங்க இல்ல.
அதே ஒரு கால் நடந்தா நம்ம என்ன சொல்றோம், நான் நடக்கிறேங்கிறேன். அப்ப கால் நீங்களா இருந்தா கை இல்லையா நீங்க? இப்ப என்னதான் சொல்ல போறீங்க? கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாலேயாவது தெளிவா இருந்தது. அப்ப என்ன குட்டை குழப்பிட்டு, நான் சரீரமா, இந்த உடலா, அந்த டலா, இல்ல வேற மனிதனா, கண்ணா, காதை, எல்லாம் என்ன நான்ங்கிறேன். கண்ணு பார்த்தா நான் பாக்குறேங்கிறான், காது கேட்டா நான் கேட்கிறேங்கிறான், கை தொட்டா நான் தொட்டேங்கிறான், கால் நடந்தா நானுங்கிறான். எல்லாத்தோடையும் இந்த நானுங்கிறது. அதோட நான் கவலையோட இருக்கேன் சார். கவலை எங்க இருக்கு? அதான் தெரியலங்கிறா, மனசுல இருக்கு. ஏன்னா மனசு இருக்கும்போது கவலை இருக்கு, மனசு இல்லாத சமயத்துல கவலை இல்லை. இந்த கவலைங்கிறது எங்க இருக்க? மனசுல இருக்கு. மனசு கவலைப்பட்டா நான் கவலைப்பட்டேங்கிறேன். இப்ப சரீரத்தை நான் நினைக்கிறேன், புலன்களை நான் நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் ஒரு ஈகோன்னு ஒண்ணு இருக்கு, பதிலா அகங்காரம். என்ன பத்தி இப்படி பேசிவிட்டான் சார். பேசினேன், அவருக்கு வாய் இருக்க பேசினார், நீதையும் கவலைப்படுறேன். அவருக்கு வாய் இருக்கா இல்லையா? அவரால் பேச முடியுமா இல்லையோ? அவர் பேசினார். உலகத்துல எத்தனையோ பேர் நம்மளை பத்தி பேசிட்டு, அதை பத்தி நீங்க கவலைப்படலாமோ? கவலைப்பட்டுதான் முடியுமா? அவன் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டே இருக்கான். விவகாரம் என்னன்னு, இன்னொருத்தருக்கு வாயிருக்கிற பேசினா நீங்க ஏன் அதை பத்தி, என்ன பத்தி தான் பேசுறான்னு, உண்மை பத்தி பேசுறதுக்கு அவர் வாய் இருக்கு, பேசுறார். நீங்க அதை கவலைப்படணும். அது எப்படி சார் அப்படிங்கிற. இப்ப பாருங்க, இந்த அகங்காரம் உங்களை பத்தி பேசுறான், என்னை பத்தி பேசலாமான்னு அந்த ஈகோ ஒண்ணு வருதோ இல்லையா, நான் அம்மன்னு வருதோ இல்லையா, அது அகங்காரமா? இல்ல நான் உயிரோட இருக்கேன், பிராண அபான வியான உதான சமானம், மூச்சு காத்த உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டு இருக்கு, இதான் நான்கிற அர்த்தம். இப்படி இவைகளா? இப்படி. அதோட மட்டுமல்ல, நான் யாரு? நான் தெரியல சார். ஆத்துக்காரே, குழந்தைகள், பேரன் பேத்தி, பசங்களோட பேரன் பேத்தி மேல லவ்ஜா, அது என்னமோ தெரியல. விவகாரங்கள் முழுக்க நம்ம பசங்க வந்த பிறகு தானே பேரன் பேத்தி. ஆனா ஜெனரலா என்ன, அவன் மேலதான் ரொம்ப அபிமானம். இப்படின்னா லோகத்துல வச்சுட்டு இருக்கா மனுஷியாள்னா. இந்த நானுங்கிறது யோஜனை பண்ணி பார்த்தேன்னா யாருன்னு தெரியும். இத்தனையும் வச்சுட்டு இருக்கான். நம்ம போற வழியில, குறுக்கு வழியில யாராவது என் வழியில வந்தாங்க, எனக்கு நடுவ இருந்திருக்கான் அப்படிங்கிறான். இந்த நானுங்கிற பதத்துக்கு அர்த்தமானது தெரியாம இருக்கா? அதான் யோஜனை பண்ணினா சாஸ்திரம் என்ன சொல்றது, இவைகளுக்கு எல்லாத்துக்கும் உள்ளூர ஒரு பதார்த்தம் ஒண்ணு இருக்கு. எது? சைத்தன்யம், ஒரு கான்சியஸ்னஸ். அது இருந்தால் கண்ணு பார்க்கறது, அது இல்லைன்னா கண்ணு பார்க்கல. அது இருக்கும் பொழுதே கண்ணு சில சமயத்துல பார்க்கறது, சில சமயத்துல பார்க்கல. ராத்திரி தூங்குறப்ப கண்ணு பார்க்கறதோ, காது கேட்கறதோ. நீங்க தூங்கிட்டு இருக்கலாம் இல்லையா சார்? இருக்கேன், அந்த நம்பிக்கை தான் தூங்கினேன். தூங்கினே போயிடும் யாராவது தூங்க தயாரா இருக்கலாம். எந்த ஒரு ஐடியால நம்ம நிச்சயமா தூங்குறோம், ஆனந்தமா ஃபேன் போட்டு ஏசி போட்டு ஜம்முன்னு தூங்குறல. எந்த ஒரு நம்பிக்கை? நிச்சயமா நாளை காலையில் எழுந்து போ, சந்தேகம் இல்லை, எழுந்து கூட ஃப்ரெஷ்ஷா எழுந்து போ. இந்த நான்கிற மொத்தம் இருந்து கொண்டே இருக்கேன்னு என்கிற தீர்மான நம்பிக்கை இருக்கு. அது இருக்கும் பொழுதே கண்ணு பார்க்கல, காது கேட்கல, கை வேலை செய்யல, கால் நடக்கல, ஒன்னும் நடக்கல. நீங்க யாரும் நான் ஆணு பெண்ணு அந்த அங்கேன்னு ஒன்னும் ஞாபகம் இல்லை. அப்ப இவைகள்லாம் வந்து போறது நான் ஆகுமா? நான் எப்படி இருக்கேன்? எப்பொழுது சின்ன வயசுல இருந்தேன், நடு வயசுல இருந்தேன், ஸ்கூல் வாசிக்கிறப்ப இருந்தேன், காலேஜ் வாசிக்கிறப்ப இருந்தேன், உத்தியோகத்துக்கு போறப்ப இருந்தேன், கல்யாணம் பண்ணிக்கிறப்ப இருந்தேன், குழந்தை வந்தப்ப இருந்தேன், பேரன் பேசி வந்த போற எழுதிருக்கேன், இன்னும் இருக்கேன், இருந்துட்டே இருக்க போறேன். அது வேற. இந்த யக்ஷன் தர்மராஜாவை கேள்வி கேட்டார். உலகத்திலேயே ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னு, தினந்தோறும் 4 பேர் ஒருத்தர் தூக்கிட்டு போறா, அதை பார்த்துட்டு இவன் நான் பர்மனன்ட் நினைக்கிறான். ஏன் இதுதான் ஆச்சரியம். எல்லாருக்கும் இது ஒரு இது இருக்கு. நான் சாஸ்வதமா இருப்பேன், இருந்து கொண்டே இருப்பேன்னு நினைக்கிறான். அப்ப என்ன, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் மாறிண்டு இருக்கு. மாறிண்டு இருந்தாலும் மாறாமல் ஒருத்தர் இருக்க. யாரு? நான்கிறவர். ஏன்னா நான்கிறது மாறவே இல்லையா. சின்ன வயசுலயும் நான் தான் சொன்னேன், என்ன நடு வயசுலயும் நான் தான் சொன்னேன், வயசான காலத்திலயும் நான் தான் சொல்றேன். சரீரம் மாறி இருக்கா? அப்ப சின்ன குழந்தையா மழல பேசோட அழகா எல்லோரும் எடுத்து கொஞ்சினா, ஸ்கூலுக்கு போறப்ப ஏதோ குழந்தைன்னா, கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பக்கம் அம்மா அப்பா விட்டா, அந்த பக்கம் ஆத்துக்காரி விட்டா, ஏதோ இருக்கா. எல்லாருக்கும் இவன் தான் வசதியா இருந்தாங்க. குழந்தைகள் பிறந்தா அதுக்கப்புறம் என்ன ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கேன்னு நினைக்கிறான் இவன். அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, ரிட்டையர் ஆயிடுது. என்னன்னா
மற்றவர்கள் எது மாறின போதிலும் நான் எனக்கூடிய பொருள் மாறல. மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பொருள்களில் நடுவிலே இருந்து தான் மாறாமல் இருக்கிறது அதை விட வேறு இல்லவா? கதம்ப புஷ்பம் வாங்குறேன், மல்லி நடுவுல இருக்கு, ரோஜா இது இருக்கு, கரகாம்பரம் கட்டியிருக்கான், மீதி பதார்த்தங்கள்லாம் கட்டியிருக்கான் வரிசையா. ஆனா எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்க ஒரு நார் இருக்கா? அந்த புஷ்பங்கள் தொடுக்கப்பட்டதான எல்லா புஷ்பங்களை விட வேறாக இருந்த போதிலும், எல்லா புஷ்பத்தோடையும் சேர்ந்து இருந்த போதிலும் அந்த நாறு புஷ்பத்தை விட வேறானதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ, அதே போல இவர்களோட எல்லாத்தை விட வேறாக ஒரு நான் இருக்கு. அது கண்ணோட சேரும், காதோட சேரும், மூக்கோட சேரும், கையோட சேரும், காலோட சேரும். அதனாலதான் அவளோட சேரப்ப நான் சொல்லிட்டு இருக்கு. அந்த நான் தான் பரமசிவஸ்வரூபம் அப்படின்னு. நான் யாருன்னு கேட்டேல, நீங்க கண்ணு இல்ல, நீங்க உடல் இல்ல, நீங்க காது இல்ல, கால் இல்ல, மூக்கு இல்ல. ஆனா யாருன்னு இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு இயக்கும் சக்தி ஒண்ணு இருக்கு. அது இருக்க தொட்டதான் நான்கிறேன். ஐயர்வாள் இருந்தாரே நேற்று வரைக்கும் இருந்த போல இன்னைக்கு படுத்துதான் இருக்காரு. இல்லை சார், அவர் போயிட்டார். அப்ப என்ன, இது வரைக்கும் உடல் இருந்த போதிலும் அவர் போயாச்சு சார் அப்படிங்கிறது. எங்க போனார்? படுத்துதான் இருக்காரு. இல்ல இல்ல, அவர்ல போனவர் வேற. இல்லை சார், இவர் என்ன படுத்துதான் இருக்காரு. அது உடல் சார், அவர் போயிட்டார் சார், போயிட்டா 5-6 மணி நேரம் ஆச்சுங்கிறான். அப்ப நேற்று வரைக்கும் இந்த உடலை பார்த்து தானே ஐயர்வாள்னு சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? அப்ப போனவர் அவரா. இப்ப நான்கிறது யாரு? உடல் இல்லை, நாம் தேகா. அதே போல புலன்கள் இல்லை. என்ன? இந்திரியாண்யந்தரங்க. அந்தரங்கம்னா மனசு. மனசு இல்லை. அகங்கார, அந்த ஈகோன்னு சொல்ற அகங்காரம் அது இல்லை. பிராணவர்கோ ந புத்தி, பிராணபான வியான உதார சமானம் என்கிற 5 காத்துக்களோ அவளுக்கு அசிஸ்டன்ட் இருக்கா. நாக கூர்ம திருக்கர தேவதத்த தனஞ்சயம். இந்த கண்ணு இப்படி சிமிட்டுறோ இல்லையோ, இந்த விரல சொடுக்கு போடுறோ இல்லையோ, அதே மாதிரி கொட்டா விடுறோ இல்லையோ, இதெல்லாம் வேலை செய்கிறது தான். அதுக்கெல்லாம் தனித்தனியா பிராணங்கள் இருக்கு. இப்படிப்பட்டதான பிராணவர்கோ ந புத்தி. அப்ப நீங்க யாரு? தாராபத்யக்ஷேத்ரவித்தாதி தூர. ஆசகாரி, குழந்தைகள், வயல், சரீரம், காசு, இவர்களோட எட்டி இருக்கிறவன். ஏன்னா இத்தனையும் நம்மளோட எதுவும் கூட வரப்போறது இல்லை, நம்மளோட தான் இருக்கு. கட்டு கட்டா காசு வச்சிருக்கு. இது ஒரு கட்டு எடுத்துன்னு போக முடியுமா பரலோகத்துக்கு? போற வழிக்கு சார் எடுத்துன்னு போக முடியுமா? பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க, ஏடிஎம் கார்டுங்கிறான். 3 நாள் வேலை செய்யலையா ஆந்திர பிரதேசல இருக்கிறப்ப? ஏன்னா கரண்ட் இல்லைங்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? காசு தான் வச்சுட்டு இருக்கு, உள்ள விட்டா உள்ள போறது, இடையில வருது, அவ்வளவுதான். காசு வரலையே. அப்ப இங்கேயே வேலை செய்யலையே, பரலோகத்துக்கு போனா இதை ஏதாவது உபயோகப்பட போறதா? இல்லை. இதை டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இருந்த நபர்கள். ஏதோ காசு இருக்கிற வரைக்கும் உபயோகப்படுறதே தவிர, காசோ பொருளோ புகழோ குழந்தைகளோ ஆத்துக்காரியோ இல்லை. நீங்க உயிரோட இருக்கிற பரியந்தான், இந்த உடம்புல உயிர் இருக்கிற பரியந்தான் இதெல்லாம். உயிர் போயிடுதுன்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன பண்ணுவான்னு, சீக்கிரமா எடுக்கிறதுக்கு வழி பாருங்க சார், மீதி பேர் சாப்பிடணுங்கிறான். அது 100 வயது உங்களோட இருந்தாரே, உங்களை வளர்த்தாரே, யாரு இல்லைன்னு சொன்ன? அதுக்காக உயிரை போன பிறகு அதை வச்சுட்டு இருக்க முடியுமா? ஆத்துல பெட்டியில முடியாது. இப்ப பாருங்க, இத்தனையும் வச்சுண்டு நான் எதை வசத்தியோ நம்பினேனோ அதெல்லாம் நான் இல்லை சார். நாகம் தேகோ நேந்திரியன் தரங்க. சரீரமோ, புலன்களோ, மனதோ, அகங்காரமோ, பிராணவர்க்கமோ, புத்தியோ, பிராணங்களோ அல்லது நம்ம புத்தியோ, தார அபத்திய கஷேத்திர வித்தாதி தூர. மனுஷர்களுக்கு எதுல ரொம்ப அபிமானம் இருக்கு? ஆத்துக்காரின் இடத்துல, குழந்தைகள் இடத்துல, வயல்ல. பழைய நாள்ல கிராமாந்தரம் அந்த வயலுக்கு மேல அவ்வளோ அபிமானம். பிராணன் போற சந்தர்ப்பத்துல கூட அந்த வயல் எங்க இருக்கு, நன்னா இருக்கு, அறுவடை நடக்கிறதா அப்படின்னு இருந்தது. இப்ப நம்ம வீடு, பர்னிச்சர், இதே எங்க பாரு பேப்பர்ல தானே அட்வர்டைஸ்மெண்ட். எவ்வளவு இருந்தாலும் பர்னிச்சர், சோஃபா எவ்வளோடா 60,000. அது இவர் உட்கார்றது இல்லை. ஏன்டா அது அப்படியே இருக்கு. அது வாங்கறது இல்லாம தூசி தொடச்சுட்டே இருக்கணும் டெய்லி. அவ்வளவு வாங்கி வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா வந்தவா பார்த்து எவ்வளவு நன்னா இருக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதான் அதுக்கு பிரயோஜனம். ஆனா அது மேல ரொம்ப அபிமானத்தோட வச்சுட்டு இருக்கோமா இல்லையா? கஷேத்திர வித்தாதி தூரா. எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னும் வேணும், இன்னும் வேணும். ஒரு முடிவே
இல்லாம அதுலயே ஒரு அபிமானத்தோட இருக்கானே, ஆனா இவள் எதுவும் உங்களுக்கு கடைசியில உபயோகப்பட போறதில்லை. சரீரத்தை விட்டு பிராணம் போயிடுச்சுன்னா கீழே தான் போடுறான். எதை போனா போதும் நல்ல பில்ல போடப்படாதோ கிடையாது. என்ன சுவாமி அவ்வளவுதான். இந்த சரீரத்துக்கு மதிப்பு அவ்வளவுதான். ஆனா எது இருந்தால் இதுக்கு மதிப்பு வருதோ, எது இல்லாத போனா இது இருந்தும் பிரயோஜனம் இல்லையோ அது வசதி அல்லவா பாருங்க. ஆகையால் அந்த பரமாத்ம ஸ்வரூபம் சாட்சி நித்திய பிரத்யேகாத்மா சிவோகம். அவர் சாட்சி. என்ன நடந்தாலும் அப்படி இருந்துட்டே இருக்கார் சார். இன்பம் வந்தாலும் ஓஹோ சந்தோஷமா இருக்கு சிரிச்சுட்டு இருக்கார் பாக்குறார். துன்பம் வந்தாலும் அழகா அவர் பார்த்துட்டு இருக்கார். உள்ளூர் ஒரு பகவான் ஒருத்தர் இருக்கார். நீங்க சிரிச்சுட்டு இருந்தாலும் பாக்குறாரு. எந்த ஜென்மாலோ புண்ணியம் பண்ணி இருக்காங்க, ஓஹோ நல்ல சுகம் வந்திருக்கு சிரிச்சுட்டு இருக்கார். அதே போலயே அழுதுன்றதா அன்னைக்கு பண்ணலாம் இல்ல அனுப்பிச்சு ஏன் ஹெல்ப் பண்ணப்படாதான்னு நீங்க பண்ணினா ஹெல்ப் பண்ணுவார். நீ தான் அவரே கவனிக்கிறது இல்லையா? உங்களுக்கு என்னென்ன வேணும்னார். எந்த ஊர்ல என்ன காலமே பேப்பரோட ஹிந்து பேப்பரோட ஒரு புக்லெட் 108 இம்பார்ட்டன்ட் கனெக்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு ஹோட்டல், எந்தெந்த ஹோட்டலுக்கு எங்கெங்க டெலிபோன் இருக்கு. இன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு கலகால மாலையா மாசன்னைக்கு வைக்கல பாருங்க. என்னடா விவகாரம் முழுக்க ஹோட்டல் டெலிபோன் நம்பர் எல்லாம் சேர்த்து வச்சு போட்டிருக்கேன். இப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில. ஆனா விவகார பாரதம் அவர் என்ன நல்லது நடந்து நீங்க சந்தோஷமா இருந்தா அதையும் பார்க்கிறார், கவலைப்பட்டு இருந்தா அதையும் பார்த்துட்டு இருக்கார், பயமோ வியப்போ வந்து அதையும் பார்த்துட்டு இருக்கார். ஆனா அவர் ஒரு நாளும் அழியல சார். நித்யா பிரத்யேகாத்மா சிவோகம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் பிரத்யேகாத்மா சிவோகம். நான் யாருன்னு கேள்வி கேட்டல, இந்த நான் யாருங்கிறது இதுதான் ஆன்சர். நீங்க சரீரம் இல்ல, நீங்க புலன்கள் இல்ல, நீங்க பிராணன் இல்ல, நீங்க மனசு இல்ல, நீங்க அகங்காரம் இல்ல. நீங்க யார ரொம்ப அபிமானத்தோட ஆத்துக்காரி குழந்தைகள் வீடு உறவு அப்படின்னு பாக்குறீங்களா, இவைகள்லாம் உங்களோட வரப்போறது இல்ல. ஆனா நீங்க யாரு நித்தியமான பரம மங்களமான சாட்சி ஸ்வரூபமா நீங்க இருக்கு அப்படிங்கிற முதல் ஸ்லோகத்தில் இருக்க. அதுக்கப்புறம் இப்படி எனக்குள்ளேயே இருந்து எனக்கு இவ்வளவு சகாயம் பண்ணி கொண்டிருக்கிறவரா இருந்தா அவரை நான் ஏன் மறந்தேன் சார்னு. ஏன் மறந்தேன்னு சொல்ல முடியுமா? கையிலேயே வீட்டு சாவியை வச்சுட்டு இருக்கான். எங்க வச்சனோ அதை புடிச்சுட்டே தேடிட்டு இருக்கான். என்ன பண்றது பாருங்க. லோகத்துல சில சமயத்துல நடக்கிறதோ இல்லையோ, என்ன தேடிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ரொம்ப சீரியஸா இருக்கேன். என்ன தேடிட்டு இருக்கேன்? கண்ணாடி தேடிட்டு இருக்கேன். மூக்கு கண்ணாடி என்ன உங்க மூக்கு மேலேயே இருக்கேன்னு. அப்படியாங்கிறாரு ஆசன். என்ன பண்றது? சில சமயத்தில் நம்ம கிட்டேயே இருந்தாலும் நம்ம அதை அனுபவித்துக் கொண்டிருந்த போதிலும் நாம் அதை மறந்தோம். ஏன் மறந்தேங்கிற கேள்விக்கு ஆன்சர் உண்டா சொல்லுங்க. ஒருத்தர் கூப்பிட்டார், கல்யாணத்தில் கூப்பிட்டார், ஏதோ மறந்தாச்சு. சாதாரணமா மறக்க மாட்டோம், ஏதோ அவசரம் மறந்தாச்சோம். ஒரு 15 நாள் அனுப்புறம் வந்து பார்த்தார், நான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன், எங்க நீங்க வரவே இல்லையேன்னு. ஆடாடா மறந்து போயிட்டேன்னு. சாரி சார், நான் அப்புறம் வரேன் ஆத்துக்கு. நீங்க எல்லாம் எங்க ஆத்துக்கு வருவீடா? பணக்கார ஆத்துக்கெல்லாம் போவேள். இப்ப என்ன சொல்றது? அது எப்படி சார் நீங்க என்ன மறக்க முடியும் அப்படின்னு? எப்படி மறக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? மாடிபடுகிறது இறங்குற போல மறக்கிறதா? அது இந்த மறதிங்கிறதுக்கு வந்து ரீசன் காரணமே கிடையாது. ஏன் மறந்தேன்னு ஆன்சர் கிடையாது, மறந்தாச்சு அவ்வளவுதான். அதே போல சில துன்பங்கள்லாம் ஞாபகம் வருது டக்குன்னு. ஏன் சார் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல முடியுமா? மத்த ஸ்மிருதி ஞானம் போகனஞ்சா. உங்களுக்கு நினைவு வரதோ அல்லது மறந்து போறதோ பகவானுடைய செயல், நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரியே என்ன நான் மறந்தேன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? மற்றவர்களை மறந்தலாம், அது மறக்கலாம். என்னையே நான் மறக்க முடியுமா? உங்களை நீங்க மறந்ததுதான் அஜ்ஞானம். எப்படி கயிறுக்கு மேல பாம்பு பார்த்தான், கயிறை பார்க்கலாம், அது பாம்புன்னு நினைச்சுட்டான். மந்தாந்தகாரமா இருந்தது, சாயங்கால வேலை, அவ்வளவு பிரைட் லைட் இல்ல. அங்க ஒரு கயிறு விழுந்திருந்தது, அதை பார்த்து பாம்புன்னு நடுங்கி விட்டான். கயிறை பார்த்து பாம்புன்னு யாராவது நினைப்பாளான்னு அவன் என்ன கேட்கணும்? என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? கண்டத கயிறை பார்த்ததே பாம்பு. அந்த கயிறு மறந்ததுனால இந்த கயிறுன்னு தெரியாதனால பாம்பு தெரியுது இல்லையா? அதே போலயே நமக்கு நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியாதனால, நான் இன்னார்னு தெரியாதனால என்ன ஆயிடுதுன்னு இவனுக்கு மற்ற பதார்த்தங்கள் வேற இன்னொன்னா தோண ஆரம்பிச்சது. இது சாதாரணமாக லோகத்துல நடக்கக்கூடியதான காரியம் தான். இதுக்கு ஏதோ வேதாந்தத்துக்கு போயிட்டு அங்கே இங்கேன்னு கவலைப்பட வேண்டாம்.
இவன் என்னன்னா ஒரு பருப்பை கொண்டான்னு மாமியார் மாட்டு பண்ண கடலை பருப்பு கொண்டுவா அப்படின்னா அந்த கடலை பருப்புன்னு தெரியல. அந்த மாதிரி பருப்புன்னு தெரியும், பரிசையா இருக்கு. இந்த மாதிரி லேபிள் ஒட்டினா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி படிச்ச பொண்ணு இது கடலை பருப்பு, இது வேற பருப்பு, இது பாசி பருப்பு, இப்படி உளுத்தம் பருப்பு அப்படின்னு தெரிஞ்சிட பரவாயில்ல. என்ன பண்ணினார்? கடலை பருப்பு யோஜனை பண்ணினா கடல்ல இருந்து வருதா கடலை பருப்பு? இது என்ன ஒண்ணுமே சரியா இல்லையே அப்படின்னா அப்படி பண்ணா வேற இன்னொரு பருப்பு உளுத்தம் பருப்பை கொண்டு வந்த. கொண்டது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பார்க்கணுமோ இல்லையோ, அதை எடுத்து என்ன 2 கரண்டி சாம்பார்ல போடுன்னா சாம்பார் என்னன்னா அந்த பருப்பை போட்டுவிட்டா விவகாரம் முழுக்க. அதுக்கப்புறம் ஏன் போட்டேன் இது போட்டு நான் தான் கடலை பருப்பு சொன்னேனே அப்படின்னா கடலையாச்சு பருப்பாச்சு அவ்வளவுதான், கிருஷ்ணார் படம் போயாச்சுன்னு. ஏன்? உண்மை தெரியாதனால ஒண்ணு இன்னொன்னா தோணுது. தெரிஞ்சிருந்தா உளுத்தம் பருப்பு இப்படித்தான் இருக்கும் அப்படியே அதனுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சிருந்தா இது கடலை பருப்பு வேற உளுத்தம் பருப்பு வேறன்னு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? தெரியல. இப்ப இருக்கிற மாடர்ன் பசங்க எல்லாம் கல்யாணம் ஆனவர் போய் கீரை வாங்கிட்டு வந்தா இந்த அம்மாக்கு அந்த கீரை என்னன்னு தெரியல. அந்த அம்மா விற்கிறவ சொல்றா இதை பாசி கீரைங்கிற அதுங்கிற இதுங்கிற இது என்ன ஏதோ ஒரு கீரை முளைக்கீரைங்கிற அகத்தி கீரைங்கிற கடைசியில் என்ன முருங்கைக்கீரை கொண்டு வந்துட்டா தெரியல. ஏன்னா இது என்ன கீரைன்னு தெரியல. விவகாரம் முழுக்க எல்லாம் ஒரே இலரானே இருக்க பாக்குறதுக்கு. அப்ப என்ன அதனுடைய உண்மை தெரியாதனால ஒண்ணு இன்னொன்னா கன்ஃபியூஸ் ஆகுது ஒரு லோகத்துல வழக்கம். அதே போல நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் என்னதுன்னு கரெக்டா தெரியாதனால சரீரத்தை ஆத்மான்னு நினைச்சோம், புலன்களை ஆத்மான்னு நினைச்சோம். நான் ஏன் என்ன மறந்தேங்கிறல என்ன இன்னொன்னா கன்ஃபியூஸ் பண்ணிட்டேங்கிறல என்ன உண்மை தெரியல. அதான் சொல்ற ரஜ்ஜு அஜ்ஞானாத் பாதி ரஜ்ஜௌ யதா ஐஹி. ரஜ்ஜு அஜ்ஞானாத் இது கயர் என்று சரியாக தெரியாதனால ஏன்னா மந்தாந்தகாரம் கும்மிருட்டா இருந்தா பரவாயில்ல ஒன்னும் ஆகாது. நல்ல வெளிச்சமான ஒரு வெளிச்சம் இருந்தாலும் ஒன்னும் ஆகாது. இந்த சாயங்கால வேளையில ஒரு 6-6:30 மணிக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு அப்படியே வெளியில போறான். அப்படியே நெளிஞ்சுட்டு இருக்கா போல காத்துக்கு ஆடிண்டே இருக்கு. இவனுக்கோ யாரோ பாம்புனால பயம்னு சொல்லி விட்டுருக்கா. ராகுதத்தை கேட்டு புக்தி மாட்டின்ட்ட நீங்க பாம்பு கடிக்க போறதுன்ட்டான். இவனுக்கும் அங்கே போனா தெரியாத வெளியில சந்தியாவந்தனம் பண்ணணும்னு உட்கார்ந்து இருக்கான். பாம்பு ஆடிண்டே இருக்கு. இவனை பார்க்கற மாதிரி இருக்குன்னு என்ன பண்றது? கயறுன்னு தெரியாதனால அந்த கயத்துக்கு மேல பாம்புங்கிற எண்ணம் வந்தது. இது கயறு நேற்று தான் நான் தான் போட்டேன்னு தெரிஞ்சிருந்தா பாம்புன்னு பயப்படுவானா மாட்டான். அதான் ரஜ்ஜோ அஜ்ஞானாத் பாதி ரஜ்ஜௌ யதாஹி. அஹின்னா பாம்பு. ஸ்வாத்ம அஜ்ஞானாத் ஆத்மனோ ஜீவ பாவா. அதே மாதிரிதான் ஸ்வாத்மா அஜ்ஞானாத் தன்னுடைய உண்மையான நிலை நான் கண்ணு காது மூக்கு நாட்டு மனசு புத்தி இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக உள்ளூர் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி அப்படிங்கிறது இவனுக்கு தெரியல. கரண்ட்னா என்ன? பல்பு காமிச்சு கரண்ட்னா, ஃபேன் சுத்தர் பார்த்த கரண்ட்னா, இல்ல டிவியை பார்த்த கரண்ட்னா, இவைகள்லாம் கரண்டா இல்ல. குழந்தைகளுக்கு நம்ம அப்படி சொல்லி தருது. ஆனா கரண்ட் என்ன? இவைகளுக்கு எல்லாவற்றிலையும் இருந்து இவங்களை இயங்கும் பண்ணக்கூடியதான ஒரு சக்தி அல்லவா. அதே போல நானுங்கிறது ஒரு சக்தி. எது இருந்தால் கண்ணு பார்க்குமோ, எது இருந்தால் காது கேட்குமா, ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத்வாச்சோ ஹவாச்சம் தபுப்ராணஸ்ய பிராணः சக்ஷுஷ சக்ஷுः அதிமுச்ச தீரா பிரேத்யாஸ்மான் லோகாதமர்தா பவந்தி. கரெக்டா வேதம் சொல்றது. ஆனா அதை நம்ம தான் வாசிக்கலையே. வாசிச்சாலும் முன்னாலேயே மறந்து போயிடுச்ச. இப்ப விவகாரம் என்ன? ஆச்சாரியர் சொல்றார் ஸ்வாத்ம அஜ்ஞானாத் ஆத்மனோ ஜீவ பாவா. தன்னுடைய உண்மையான நிலை தனக்கு தெரியாதனால இவனுக்கு ஜீவபாவம். நான் குறுகினவனாக இருக்கேன் என்று நினைத்துட்டான். இது எப்ப சார் போகும்? இப்படி மறந்துட்டேனே, இது போறதுக்கு வழி உண்டார். ஆப்தோக்தியா அபிப்ராந்தி நாசே சரஜு. ஆப்தோக்தியா இதுக்கு உங்களோட ஃப்ரெண்டு வந்து சொல்லணும். மற்றவர்களே நமக்கு சொல்ல போறான். ரோட்ல போயிட்டே இருந்தா அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான் சார். முன்னாலையாவது ஏதாவது கேட்டா என்னன்னு நின்னு பதில் சொல்லுவோம். இப்ப அவன் கேட்கிற நிலையில இருக்கான். இல்ல என்ன 2 காதுலயும் ஏதோ சொல்லி வச்சுட்டு இருக்கான். அவன பாட்டு கேட்கறானோ என்ன கேட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும்? ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவன் உலகத்துல அவன் இருந்துட்டு இருக்கான். நடுவில் தனக்கு தானே பேசிக்கிறான் பைத்தியம் மாதிரி. என்ன விவகாரம்? அது ஒண்ணு. அது வாய்க்கு முன்னால ஒரு ஸ்பீக்கர் ஒண்ணு இருக்கு, அதுல வேற பேசிட்டே இருக்கான். விவகாரம் முழுக்க இது ஒரு ஃபேஷனா போயிடுது. அது இல்லைன்னா உங்களை பார்த்து என்னமோ இது பழம்பசிலியா இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்து காதுல ஒண்ணுமே இல்லையே, கையில செல்போன் வச்சுக்கலையே, இது என்ன மனுஷன் இவன், காட்டு மிராட்டியா இருக்கான் போல இருக்க இப்படின்னா நம்மள நினைக்கிறேன்.
எனக்கூடியதான ஒரு தத்துவத்தை நமக்கு யாரு சொல்லுவா? நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரையானால், நம்மளுடைய நன்மையை கருதுறவரா இருந்தா அவர் சொல்லுவார், ஆப்தியோக்தியா அகிப்ராந்தி நாதே, இது பாம்பு இல்லப்பா, இது வெறும் கயிறு, இதை கண்டு நடுங்கிட்டு இருக்கே, இது பாம்பு நடுங்குறிய இல்லப்பா, இது கயிறு அப்படின்னு அதை எடுத்து கையில எடுத்து இத பாரு மேல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி கிட்ட கொண்டு வந்து அது மேல லைட் போட்டு காமிச்சானே, அப்பாடா. அதே மாதிரியே இந்த சரீரத்தை ஆத்மான்னு நினைக்கிறியே, புலனை நான் நினைக்கிறியே, பிராணனை ஆத்மான்னு நினைக்கிறியே, இவைகள்லாம் இல்லப்பா, இவைகளுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு சிவஸ்வரூபம் அப்படின்னு சொன்னாரையானால் அப்பொழுது புரியும். ஆப்தியோக்தியா, ஆப்தன் ஃப்ரெண்ட், நமக்கு சாஸ்திரம் தான் ஃப்ரெண்ட், குரு ஃப்ரெண்ட். ஆப்தோக்தியா அகிப்ராந்தி நாசே, பாம்பு எனக்கூடியதான பிராந்தி போகுமையானால் ரஜ்ஜு, அது வெறும் கயர்னு எப்படி தெரியுமோ, ஜீவோ அதே போலயே ஜீவோ நான் ஜீவன் இல்லப்பா, நான் ஒரு சாதாரணமான ஒரு ஜீவன் இல்ல. தேசிகோக்தியா சிவோகம், என் குருநாதர் சொல்லியிருக்கார் சிவோகம், ஏன்னா அவருக்கு உண்மை தெரியும், அவர் ஏமாத்த மாட்டார். தேசிகோக்தியா சிவோகம் ரஜ்ஜு அஜ்ஞானாத் பாதி ரஜ்ஜௌ யதா ஐஹி ஸ்வாத்மாஜ்ஞானாதாத்மனோ ஜீவபாவஹ. ஆப்தோக்தியா அஹிப்ராந்தி நாசே, ஆப்த உக்தியினால, ஆப்தன் ஃப்ரெண்ட் அவனுடைய சொல்னால, அஹிப்ராந்தி நாசே பாம்பு எனக்கூடியதான ஒரு ஏமாற்றம் ஒரு பிராந்தி பொகுமையானால் சரஜு, இது வெறும் கயிறு தான், இதனால ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு எப்படி ஞானம் வருதோ அதே போல ஜீவோனாகம், நான் ஜீவன், நான் கவலைப்பட்டு இருக்கேன் இப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் போன பிறகு தேசிகோக்தியா, தேசிகன். இந்த தேசிகன்னா மார்க்கம் திசை தீட்டி தேசிகா, குருன்னு வேற அர்த்தம், தேசிகன்னா வேற அர்த்தம். தேசிகன்னா இதுதான் வழியில வழியை காமிக்கிறவர், இந்த வழியில போ நீ சௌக்கியமா இருப்பாய் அப்படின்னு யாரு காமிக்கிறாளோ அவளுக்கு தேசிகன்னு பேரு. தேசிகோக்தியா சிவோகம் ஆபாதீதம் விஸ்வமாத்மன்ய சத்யம் சத்யஜானானந்த ரூபே விமோகாத் நித்ரா மோகாத் ஸ்வப்னவத்தன்ன சத்யம் சுத்த பூர்ணோ நித்ய ஏக சிவோகம் ஆபாதீதம் விஸ்வம். இந்த உலகமெல்லாம் இருக்கே ஐம்புலன்கள்னால பார்த்து கொண்டிருக்கோம். எப்படினர் ஆத்மனி அசத்தியம், எல்லாம் பொய் சார். ஆமா நீங்க சொல்லிட்டு போவள், அனுபவிக்கிறது எனக்கு என்ன தெரியும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்ன அது துன்பம் வந்த பிறகுதானே சார் அந்த வேகம் மனுஷனுக்கு தெரியும். எல்லாம் பொய்ன்னு சரியா போகுமான்னார், இல்ல இது தோன்றதப்பா. அபாதீதம் விஸ்வமாத்மனி, எங்க உங்களிடத்துல இதெல்லாம் பொய்யாக காணப்படுகிறது. ஆனா நாங்க யாரு? சத்யஜானானந்த ரூபே, உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் நித்தியம் சாஸ்வதமான ஒரு ஸ்வரூபம். அதோட மட்டும் இல்ல, அறிவு வடிவம். இந்த மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்க, அது அறிவு. அதனால்தான் அந்த அறிவு இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாவற்றையும் அறிகிறோம். அறிவு வடிவமா இருக்கிறதுனால எல்லாம் அறிகிறோம். உப்பு கட்டி இருக்குமே, ஏன்னா அந்த உப்பை பொடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பார்லயும் ரசத்திலையும் தொகையிலையும் போட்டுக்கிறேன். உப்பே இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம சாப்பிடுறோம் எல்லாம் இருக்கு சார், உப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் எதையும் வாயில வைக்க முடியாது. ஆனா டாக்டர் அப்படிதான் இருக்கணும்னு வைக்கணும். அது என்ன வாழ்க்கையோ தெரியல, எதுலையும் உப்பே போடாது, உப்பு போடாம சாப்பிடுங்கிறான். இன்னும் சிலது என்ன விவகாரம்னா, அது வேகவே வைக்க வேண்டாம், அப்படியா சாப்பிடுனா, எதையும் சாப்பிடப்படாதுங்கிறானே. ஆனா என்னடா அந்த அளவுக்கு கெடுத்துட்டோம் நம்ம சரி. அவர் பொய் சொல்லல, நம்ம சரீரத்தை அவ்வளவு கெடுத்துட்டோம், அவ்வளவுதான். அப்படி அந்த உப்பு இருந்தா தான் எல்லாவற்றையும் உப்பாக்கும். மற்ற எல்லா பாண்டங்களையும் எல்லா பொருளையும் உப்பாக்க கூடியது, நமக்கு சுவையை கொடுக்கக்கூடியது உள்ள இருக்கக்கூடியதான உப்பு. அதே போலயே எனக்குள்ள அந்த சைதன்ய ஸ்வரூபம் இருக்குமையானால், அந்த சக்தி இருக்குமையானால், நான் நன்றாக பார்ப்பேன், நன்றாக கேட்பேன், நன்றாக பேசுவேன், நன்றாக நடப்பேன், எல்லா காரியமும் பண்ணுவேன். புத்திசாலின்னு வேற நினைச்சுப்பேன். ஆனா உள்ள அந்த சைத்தன்யம் இருக்கணும். அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஆபாதீதம் சத்யஜானானந்த ரூபே விமோகாத்து, இவர்களுக்கெல்லாம் சத்தியம் ஞானம் ஆனந்தம் அப்படிப்பட்டதான ஒரு ரூபம் எனது. அப்படி இருந்தாலும் மோகத்தினால நான் இவெல்லாம் பார்க்கிறேன் சார். ஒரு மனுஷன், தெரிஞ்ச மனுஷன், படிச்ச மனுஷன் எல்லாம் ஆனவன், அவன் ஏமாந்து போவான சார். என்ன ஏமாறுறேன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. உலகத்துல ரொம்ப பெரியவாள்லாம் இருக்கான், பெரிய லாயர்லாம் இருக்கான், ஜட்ஜு எல்லாம் இருக்கான். அதோட இல்ல எல்லா விவகாரங்களும் இருக்கு, எல்லாம்
படிச்சவா சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கா, அவளாம் ஏமாந்து போவாளா? என்ன சொல்லுங்க, விட்டுருங்க. ரொம்ப படிச்சவாள்லாம் இருக்காளே, அவளுக்கு இப்படித்தானே தோன்றதுன்னு. பாரப்பா, ஒருத்தர் ரொம்ப படிச்சவர், எல்லாமும் தெரிஞ்சிருக்கு, அவர் படுத்துட்டார். ராத்திரி ஒரு டோஸ் ஜாஸ்தியா சாப்பிட்டு படுத்துட்டார். சாப்பிட்டு அப்பவே படுத்துட்டார். என்னமோ அன்னைக்கு ஒரு டயர்டா இருந்தது, படுத்துட்டார். ஒரு 10 மணிக்கு படுத்தார். ஒரு 10:10க்கு கட்டில இருந்து கீழ் விழுந்தார். என்ன ஆச்சுன்னு திடீர்னு ஒரு சொப்னம் வந்துருச்சு. ஒரு கனவு வந்தது. என்ன ஆச்சுன்னு, ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கிற காதெல்லாம் திருட எடுத்துன்னு போனா போலியும், இவர்கிட்ட ஒண்ணும் இல்லாத மாதிரியும், இவனை எல்லாரும் கடனாளிகள்லாம் இவனை வந்து பின்னால ஓட வைக்கிறா போலியும், இவர் ஓடி போறா போலியும், கல்லு தரைக்கு கீழே விழுந்து அடிபட்டா போலியும் ஓன்னு கீழே விழுந்து அழுத. ஆத்துக்காரி ஓடி வந்தா. என்ன ஆச்சு, என்னங்க? கெட்ட சொப்பனம் வந்தது. தூங்குறது கூட சரியா தூங்க தெரியல உங்களுக்கு. என்னடா 4 PhD வாங்கி இருக்காருயா, எல்லாம் பண்ணி இருக்காரு, தூங்க தெரியலேன்ட்டார். அந்த அம்மா என்ன படிச்சிருக்கான்னு கேட்டேன். அந்த அம்மா 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்காங்க. ஏதோ அத்தை பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இவர் இப்படி சாடுறா, என்ன விவகாரம், என்ன பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னாச்சு, தூக்கத்துல இவர் பார்த்தாரு, அதுல ஏதாவது ஒண்ணு உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணும் உண்மை இல்ல, அதெல்லாம் இருக்கா? ஒண்ணும் இல்ல. இவருக்கு நிறைய காசு இருக்க, 4-5 தலைமை இருக்க வேண்டிய காசு சேர்த்து வச்சிருக்காரு. இருந்தாலும் ஏழையா இருக்கா போலையும், கடனாளிவன்லாம் கடன்காரவன விரட்டுறா போலையும் ஓடினாரே, கீழே விழுந்தாரே. உண்மையா? இல்ல. நித்ரா மோகாது, தூக்கத்தினால, ஸ்வப்னவன் தன்ன சத்தியம். ஸ்வப்னத்துல இப்படி இல்லாத பொல்லாத பாக்குறாரோ, அதே மாதிரிதான் உலகத்துல பார்த்துட்டு இருக்கு. இத பார்க்கக்கூடியதான பொருள் தூக்கத்திலையும் நீங்க தானே பார்த்தேன், நானா பார்த்தேன். உங்க தூக்கத்தை, உங்க கனவை நீங்க தான் பார்த்திருக்கீங்க. உங்களுடைய சொப்பனை நான் பார்க்க முடியாது, என்னுடைய சொப்பனை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா பிரிவிலேஜ்டு ஆக்சஸ், அவளுக்கு தான் அது தெரியும். இந்த ஏடிஎம் வந்த புதுசுல முன்னால 8 கதவு இருக்கும், அவன் மட்டும்தான் உள்ள போகலாம், வேற யாரும் உள்ள போகக்கூடாது. வெளியில தான் லைன்ல நிக்கணும்னா, இப்ப எல்லாரும் உள்ள போறான். உள்ள இல்ல, ஏடிஎம் பின்னாலையும் போறான் ஒருத்தர். அது என்ன ஏது ஒண்ணும் தெரியல லோகத்துல. விவகாரம் என்னமோ நடக்கிறது, என்னமோ போயிட்டு இருக்கு. உங்க காசு இருக்கிற பரியந்தான் நீங்க க்ஷேமம். இந்த பகவான் இஷ்டப்பட்டா இருக்குன்னு வச்சுக்கோ. ஏன் சொல்ல வந்தேன்னா, கையில இருக்கிற காசு தான் சார் காசுன்னு சொல்லிட்டு சாஸ்திரம். படிப்புன்னு உங்க தலையில இருக்கணும், புத்தகத்துல தான் பண்ணணும். புத்தகஸ்தாச்ச அவித்யா பரஹஸ்தஞ்ச யத்தனம் காரியகாலே சமாயாசே நசா வித்யா நதத்தனம். அப்படியே வெளியில போனேன், ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் ஏதோ போனேன், வெறுமனே ஏதோ போனேன்னு, ஆஹா வந்திருக்கலாம், வாங்க வாங்கினார். வாங்க மரியாதை கொடுக்க, முதல் சேர்ல கொடுக்கலாமா இருக்குன்னார். ஒரு 10 வார்த்தை பேசு போனார், போயிட்டு இருக்கோம். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலைன்னு. இது என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம், விவகாரம் முழுக்க படிச்சவனா இருந்தா எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் எது இருந்தாலும் அவன் பேச தெரியணும். புத்தகத்துல இருக்கிறத அதை பார்த்துட்டு வரேன், இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றேன். என்னத்தை டவுன்லோட் பண்றது, எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. ஏன்டா அவன் ஏற்றி வச்சோம் அப்லோட் பண்ணிடுவான், தப்பு தப்பா சொன்னான். அதை வாசிச்சுட்டு இவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். இதுவா எப்படி இருக்கணும்? படிப்புன்னா எப்போ உங்ககிட்ட தான் இருக்கணும். நம்ம ஊர்ல ஒரு விஷயம் நடந்து போறான்னா மூவிங் லைப்ரரி, எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். வேதாத்தியனம் பண்ணினா உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. வேத பாஷ்யமாச்சா எல்லா துறையிலையும் அறிவு வரும் அப்படின்னு இருக்கும். அதே போல கையில காசு இருக்குன்னா அல்மாரில இருந்து பிரயோஜனம் இல்லை, வேற யார்கிட்ட கொடுத்து வச்சு பிரயோஜனம் இல்லை. உங்க கையில உங்க பாக்கெட்ல இருந்தா தான் அது காசு. அதே மாதிரியே நமக்கு தூக்கத்தினால ஏற்பட்ட பதார்த்தங்கள்னால ஏதாவது பார்த்த பதார்த்தங்கள்னால ஏதாவது லாபம் உண்டோ? இல்லை. அதே போலயே உலகமெல்லாம் பார்த்துட்டு இது உண்மைன்னு கருதுட்டு இருக்க வசுதாக இவைகள்லாம் உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த உள்ள இருக்கிற ஆத்மா இருக்க பார்த்தா அது ஒண்ணுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மற்றவைகளெல்லாம் இருந்து இல்லாத மாதிரி தான், ஏதோ டெம்பரரியா நமக்கு உபயோகப்படுறா போல ஒரு பிராந்தி, அவ்வளவுதான். ஆபாசீரம் விஸ்வம், இந்த உலகம் முழுக்க அந்யத்ரயோ விஸ்வமாத்மனி அசத்யம் சத்யஜானானந்த ரூபே விமோகாது. ஆகையால் ஆத்மாவுல உலகமானது கல்பிதமா இருக்கு. மத்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வஸ்திதா பத்தியமே யுகமைஸ்வரம். என்ன அழகா சொல்லிச்சு. எல்லாமே என்னிடத்துல தான் இருக்கு, ஆத்மாவில தான் எல்லா பதார்த்தமும் இருக்கிறதாக காணப்படுறது. தூக்கத்துல என்னென்னமோ பதார்த்தம் சொப்னத்துல பார்க்கல, அது எங்க இருக்குன்னு எங்க பார்த்து நான் இங்கே வெளியூர் போய் பார்த்தேன். வெளியூர் போய் பார்த்தேன்னா அங்கேதான் நீங்க முடிச்சுக்கணும். இங்க வந்து காசிக்கு போறா போல சொப்னம், கங்கையில குளிக்கிறா போல சொப்னம் வந்து சார் டக்குன்னு முடிச்சுட்டான். நீங்க மறுபடியும் எந்த இடத்துல தூங்கினாலும் அங்கே தான் முடிச்சுட்டு இருக்க.
ஒருவேளை அங்கே போயிருது இல்லையானால் அங்கே வஸ்திரம் இல்லாம ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கல, அங்கிருந்து எப்படி வருவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அண்டர்வேரோட ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கான், அங்கே முடிச்சு அங்கே போய் ஸ்நானம் பண்றது, அங்கிருந்து இங்க எப்படி வருது? கோபிகாஸ்திரிகள்ல கஷ்டப்பட்டா பாருங்க, கிருஷ்ணன் துணி எடுத்துன்னு போறப்ப அந்த கதை ஆயிடும் உங்களுக்கு. ஆனா கிருஷ்ணன் காணப்பட மாட்டார். என்ன சொப்னத்துல விவகாரம் எடுக்க ஞாபகம் வச்சிருந்தோம். ஆகையால் விவகாரம் என்னன்னு எல்லாம் காணப்படுறது, ஆனா உண்மை இல்ல சார். இதுதான் சுத்த பூர்ணோ நிச்சயே கஸ்திவோம். இருந்தாலும் நீங்க எப்படி பரிசுத்தமான ஒரு ஸ்வரூபம், பரிபூர்ணமான ஸ்வரூபம், என்ன உலகம் முழுக்க அதுல கல்பிதமா இருக்குன்னா ஒரு கோடியில நீங்க இருக்க முடியுமா? பூர்ணோ நிச்சயே கஸ்திவோகம். அதோட மட்டுமல்ல, நாகம் ஜாதோ ந பிரவருத்தோ ந நஷ்டா. சரீரம் தான் பிறந்திருக்கு, ஆன்மா பிறக்கல, எப்பொழுதும் இருக்கு. வீடு கட்டி இருக்கு, வீடு எவ்வளவுன்னா வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் தான், அந்த கணக்குல வந்தாச்சு. இப்ப எல்லாம் பழைய நாள்ல வீடுன்னா 3 கட்டு வீடு. மாமி காலம் வந்து 3வது கட்டுல இருந்து பெருக்கிண்டே வருவா வெளியில. வெளியில இருந்து உள்ள போறது இல்ல, இது சம்ஹாரமா இருக்கும். அங்கிருந்து அது அலமெண்ட் கடைசியில தெருகோடி தெரு வரைக்கும் வந்து எல்லா குப்பையும் தெருவில் போட்டுவோம். விவகாரம் முழுக்க அப்படிதான் வந்தது. அது போல காலமே ஒரு தடவை சாயங்காலம் பெருக்கின இதனால ஒரு எக்ஸைஸும் வேண்டாம். இப்ப நம்ம பெருக்க ஆரம்பிச்சோம், முதுகு அப்படியே வளைஞ்சு போயிடும், அது நேர்ந்து நிற்காது. அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய வீடு இருந்தது அப்ப இருந்து. இப்ப எல்லாம் என்னடா 600 ஸ்கொயர் ஃபீட். என்ன விவகாரம் முழுக்க. அதுல 2 பேர் உங்க ஆத்துக்கு வந்தா படுத்துக்கிறது வேற எங்கேயா இடம் பார்க்கணும். அப்படித்தான் அத்தனை பொருளையும் சேர்த்து வச்சுட்டு இருக்குமே. அதே போலயே எது மாறுறது? சரீரம் மாறுறது. சரீரம் பிறந்திருக்கு, சரீரம் வளர்ந்திருக்கு, சரீரம் குட்டி போறது. ஆனா என்னன்னா இந்த தர்மங்கள்லாம் பெருசா இருக்கு. பிறக்கிறப்ப எவ்வளவு பிறந்தோம்? ஒரு தான் தானே இருந்தோம். நம்ம அந்த ஒரு தானாவே நம்ம 50-60 வயசானாலும் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு செயலும் நடக்காது. வளர்ந்தாச்சு. இந்த வளர்ந்த இந்த சரீரமே பிறக்கிறதுன்னு அம்மா பிராணம் விட்டுருப்பா. என்ன சார் அந்த பகவான் எப்படி தயார் பண்ணி வச்சிருக்காரு? யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு குண்டா நீங்க இருந்தாலும் பிறக்கிறப்ப அவ்வளவு குண்டா இருக்க முடியுதா? எப்படி ஆகும்? ஒல்லியே சின்னதா ஒரு ஜான், அவ்வளவுதான். அந்த ஒரு ஜான் இருக்கக்கூடியதான குழந்தை ஒரு 2 வருஷத்துக்குள்ள 1.5 அடி 2 அடி வளர்ந்துவிட்டான். அதுக்கப்புறம் 15-16 வயசுல 6 அடி வளர்ந்துருக்கான் சார். கல்யாணத்துக்கு 6'10" அப்படிங்கிறான். அங்க வெயிட் எல்லாம் இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் போட்டு எக்ஸ்பெக்டேஷன் 70,000 ரூபாய் பர் மந்த் இருந்தா பொண்ணு ஒத்துக்கிறான் சம்பளம். என்னம்மா பண்ண போறேன் இந்த பொண்ணை போய் கேட்கணும். என்னடா எனக்கு 50,000 ரூபாய் வருது, எங்க ஆத்துக்காரர் இதை விட கொஞ்சமாவது ஜாஸ்தி வேண்டாமா? 2 பேரும் சேர்ந்து என்னதான் சம்பாதிக்க போறேன் தெரியல. கல்யாணம் பொண்ணை தான் கேட்கணும், என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லை கிளாஸ்ல. ஆனா விவகாரம் என்னடா இப்படி எல்லாம் பாக்குறோம் உலகத்துல. இதெல்லாம் என்னென்ன இத்தனையும் மாறுகிறது. மாறின பதார்த்தம் ஒண்ணும் நகம் இல்லை. இதுல சரீரத்துக்கு சேர்ந்ததே தவிர, உடலுக்கு சேர்ந்ததே தவிர ஆன்மாவுக்கு சேர்ந்ததில்லை. ஆன்மா பிறக்கலை. என்ன அகம் ஜாதோ ந பிரவருத்தோ ந நஷ்டா. ஒரு நாளும் அழியறது இல்லை. சரீரம் அழிஞ்சு போறது, நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போறது. முதல்ல தேர்றது என்ன? முட்டுக்கால். அதான் முதல்ல தேஞ்சு. எந்த யாரை கேட்டாலும் டாக்டர் தேஞ்சு போயிடுத்தணும். கை தேயல, கால் தேய, முட்டுக்கால் மட்டும் தேஞ்சு போயிருக்கு. அது ஆபரேஷன் பண்ண சார், 5 லட்சம் ஆகும். அப்புறம் என்னடா எல்லாம் காலெல்லாம் ஒன்றும் ஆகாத, வலிக்காது. ஆனா நமஸ்காரம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாலேயே பண்ணிருக்கணும். சின்ன வயசுலயே பகவானுக்கு தெரிவிச்சிருக்கணும். காலுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாச்சுன்னா கீழே உட்கார முடியாது, நமஸ்காரம் பண்ண முடியாது. என்னடா விவகாரம் அப்படி அப்படிங்கிறான். ஆனா என்னாச்சு? தெரிஞ்சு போச்சு. சரீரத்துக்கு தான், ஆத்மாக்கு இல்லை. நகம் ஜாதோ ந பிரவருத்தோ ந நஷ்டா தேஹஸ்யோக்தா பிராகிருதா சர்வ தர்மா. இந்த தர்மங்கள் எல்லாம் சரீரத்துக்கு சேர்ந்ததை தவிர ஆத்மா உங்களுக்கு சேர்ந்ததில்லை. நீங்க யாரு? இவைகளுக்கு அப்பாற்பட்டவர், உள்ளூர ஒரு சக்தி வடிவமா இருக்கிறவர். கர்த்தத்வாதிஹி சின்ஹயஸ்யாஸ்தினாம். நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன். இவைகள்ல சின்ஹயஸ்யாஸ்தினா அந்த சைத்தன்ய ஸ்வரூபா இருக்கிற உங்களுக்கு இல்ல. அகங்கார செய்வ சின்மயஸ்யாஸ்தினா அங்க கமா வச்சுக்கணும். அகங்கார செய்வ, அகங்காரத்துக்குத்தான். ஆத்மனோ மே சிவோகம், நான் பரமசிவஸ்வரூபமா இருக்கேன். மத்தோ நானியத்தி விஸ்வம். இந்த உலகத்துல என் ஆத்மாவை தவிர ஒரு ஒண்ணும் கிடையாது. எல்லாம் பொய்யான வடிவங்கள். இருக்கிறதே பரமசிவஸ்வரூபம் ஒண்ணு.
அது எப்படி? சத்தியம் அது ஒண்ணுதான் சார், அழியாதது, மாறாதது. இத கொஞ்சம் யோசனை பண்ணினாலே தெரியும். மாறாத பொருள் ஒன்ன காட்டுங்க பார்க்கலாம் உலகத்துல. இது வரைக்கும் மாறியே இருக்கக்கூடாது, அப்படியே இருந்திருக்கணும். எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கக்கூடியதான பொருள் ஒன்ன நீங்க காட்ட முடியுமா? கிடையாது. ஏதோ மாறிட்டு இருக்கு. வீடு மாறுறது, தெருவு மாறுறது, தெருவு பேரு மாறுறது, எல்லாமும் மாறிண்டே இருக்கு. அப்படி மத்தோ நான்யத்கிஞ்சி தத்ராஸ்தி விஸ்வம், இந்த உலகத்துல சத்தியம் பாக்கியம் வஸ்து மாயோபகிருத்தம், நிஜமான வஸ்து எல்லாம் மாயினால உண்டாகுது. ஆதர்ஷ்டாந்தர் பாசமானஸ்ய துல்லியம், எல்லாம் எப்படி இருக்க? கண்ணாடிக்குள்ள இருக்கா போல பொருள் மாதிரி. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். அங்கே தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல சொன்ன அபிப்பிராயம் இங்கே கொள்றார். ஆதர்ஷ்டாந்தர் பாசமானஸ்ய துல்லியம், கண்ணாடிக்குள்ள காணப்படக்கூடியதான பொருள் மாதிரி அது நிஜமா? வெளியில இருக்க பிஸ்கட் வெளியில இருக்க, கண்ணாடிக்குள்ள இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அதை எடுத்து நீங்க சாப்பிட முடியுமா? தெரியாது சார். பேக்கெட்டோட அப்படியே இருக்கே சார், நன்னா இருக்கே சார். 50-50, இப்ப 20-20 எல்லாம் கிரிக்கெட் லாங்குவேஜ் தான். ஏதாவது விவகாரம் இருக்க பாருங்க, பேர் வைக்கிறதுல அங்கேயே போயிட்டு இருக்கா சார். என்ன சார் அதை எடுத்து சாப்பிடலாமா? கண்ணாடிக்குள்ள இருக்கேன், கண்ணாடிக்குள்ள காணப்படும் ஆனா இல்லை, இருக்கா போல தோன்றது. அதான் விஷ்ணும் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம், கண்ணாடிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா வஸ்துதா இல்லை. ஆனா பகிரிவ உத்பூதம், வெளியில இருக்கா போல காணப்படும். அதே மாதிரிதான் உலகம் எல்லாம் இதை நம்பாதையும் உள்ளூர உமக்குள்ள இருக்கிற அந்த சைத்தன்யமான ஆத்மஸ்வரூபத்தை அறியும். சத்யம் பாக்கியம் வஸ்துமாயோபக்லுப்தம் ஆதர்ஷாந்தர்பாசமானஸ்ய துல்லியம் மையத்வைதே பாதி தஸ்மாத் சிவோஹம், எல்லாம் என்னிடத்துல காணப்படும், வேற எங்க இல்ல. அவனவன் அவனுடைய உலகத்தை அவனவன் பார்த்து கொண்டே இருக்கான். காமனா பாக்குறேங்கிறதெல்லாம் பொய். அவனவன் அவன விஷயத்தை இது நன்னா இருக்கு அது நன்னா இருக்கு. இதுல போய் பாருங்க, கடையில எல்லாரும் பாக்குற, ஆனா ஒரு பொருளை மட்டும் இந்த பக்கம் பாக்குறான் அந்த பக்கம் பாக்குறான், அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். ஏன்டா அவனா அது பிடிச்சுட்டு இருக்கு, இன்னொருத்தனை இன்னொன்னு பிடிச்சுட்டு இருக்கு. விவகாரம் முழுக்க ரொம்ப நன்னா இருக்கேன், அகோரமா இருக்கும். அவன் இவன் இவ்வளவு நன்னா இருக்கேன், இவனுக்கு பிடிச்சிருக்கு சார், அவனுக்கு பிடிக்கல. உலகம் ஒன்றாக இருந்த மாதிரி காணப்பட்ட போதிலும் அவனவன் அவனுடைய பிராச்சீன சம்ஸ்காரமாக பார்த்து கொண்டிருக்கான். ஆகையால் விவகாரம் முழுக்க என்ன? இவைகள் எல்லாம் ஆத்மாவில கல்பிதமா இருக்கு. ஆகையால் ஆத்மா ஒண்ணுதான் நிஜம். மையத்வைதே பாதி தஸ்மாத் சிவோஹம், ஆகையால் நான் யாரு? உடல் இல்ல, புலங்கள் இல்ல, பிராணங்கள் இல்ல, அகங்காரம் இல்ல, மனசு இல்ல, இவைகளுக்கு அப்பாற்பட்டதான இவைகள் எல்லாவற்றையும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியதான சக்தி, அது சாஸ்வதமாகவும் நித்தியமாகவும் பரம மங்கள ஸ்வரூபமாகவும் இருக்க. அப்படின்னு இந்த 5 ஸ்லோகத்துல அத்வைத பஞ்ச ரத்னம் மை அத்வைத்தேன்னு கடைசி ஸ்லோகத்துல முடிச்சிருக்காரு. ஆகையால் அத்வைதம் பஞ்சரத்னம் முழுக்க சொன்னதெல்லாம் அத்வைத தத்துவம் தான். ஆனா அந்த ஸ்லோகத்திலேயே அத்வைதேன்னு சொல்லியிருக்க. ஆகையால் அத்வைதத்தை பத்தி அறிந்து கொள்ளக்கூடியதான 5 ரத்னங்கள் மணிகள் மாதிரி இருக்க 5 ஸ்லோகங்கள்ல உபனிஷத் தத்துவங்களை முழுக்க அழகாக நமக்கு அமைச்சு கொடுத்தார் ஆச்சாரியார். இப்படி ஆச்சாரியாருடைய பிரகரணங்கள், தெரியாத பிரகரணங்கள், ஸ்தோத்திரங்கள் இவைகள்லாம் பார்க்கணும்னு ஆரம்பிச்சு சிவானந்த லஹரி நடுவில் நடந்துட்டு இருக்கு. அற்புதமான ஒரு கிரந்தம், ரொம்ப அழகா எடுத்துன்னு வரார். அதே போல இருக்கப்ப விஜயதசமி தினத்தன்னைக்கு புதுபாடம் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்ததுனால ஒரு வழக்கமாக இன்னைக்கு அதுலயே இந்த பஞ்சரத்னம்னு ஆரம்பிச்சு முடிச்சோம். விசேஷமாக இந்த விஜயதசமி தினத்துல பகவானுடைய அனுகிரகத்தினால் எல்லோருக்கும் அந்த அத்வைத வாசனை வரணும், அத்வைத ஆத்ம சாட்சா்காரம் வரணும். அம்பாள் அனுகிரகத்தினால ஏதோ மன நிம்மதியா இருக்கணும், நிறைந்த ஒரு வாழ்க்கையோட நிறைந்த மனசோட மனசு நிம்மதியா சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்த